நெக்ஸ்ட் வேர் டஸ் photosynthesis takes place? சார் ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்றீங்க பிளான்ட்ல, அது எந்த இடத்துல நடக்குது? எந்த இடத்துல நடக்குது? குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது. ஏற்கனவே செல் பயாலஜில குளோரோபிளாஸ்ட் பார்த்துட்டோம். சரியா? குளோரோபிளாஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், தைலகாய்டு இருக்கும், கிரானா, ஸ்ட்ரோமா லேமெல்லா, ஸ்ட்ரோமா, அவ்வளோதானே? அதுவும் குளோரோபிளாஸ்ட் பார்க்கும்போது அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் இருக்கும். வேற என்ன இருக்கும்? ரைபோசோம்ஸ் இருக்கும். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா எங்கடா இங்க இருக்கும்? குளோரோபிளாஸ்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ரைபோசோம் இருக்கு. வேற என்ன இருக்கும்? சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்குமா? இதென்ன படிச்சிருக்கிறோம். என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும்? 70s. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சதே, ஒரு வாட்டி ரீகா. சரியா? எந்த இடத்துல ஒளிச்சேர்க்கை நடக்க போகுது? ஓகே, பாரு. You would of course answer in the green leaf or in the chloroplast. நீங்க எல்லாரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வீங்க, பச்சையா இருக்கக்கூடிய இலையில நடக்குது அல்லது இலையில இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, based on what you earlier read in chapter 8, you are definitely right. ஆமா, 8வது சாப்டர் படிச்சிருப்பீங்க. 8வது சாப்டர்னா அதான் செல் பயாலஜி படிச்சிருப்பீங்க. அதை பொறுத்து நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். கிரீன் பிளான்ட்ஸ்ல நடக்கக்கூடிய இடம் குளோரோபிளாஸ்ட்ல அல்லது லீஃப்ல தான் நடக்குது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓகே, photosynthesis does take place in the green leaves of plants, but it does so also in other green parts of the plant. அப்ப என்ன சொல்ல வராங்க? நீங்க சொல்றது கரெக்ட். கிரீன் லீஃப்ல தான், பச்சை நிறம் கொண்ட இலையில தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது. அதுல மட்டும் நடக்கல, கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த அதர் பார்ட்ஸ் ஆல்சோ. என்ன? பச்சை நிறம் கொண்ட மற்ற பகுதிகள் தாவரத்துல என்னென்ன இருக்கும்? இளம் தண்டு, அவ்வளவுதான். யங் ஸ்டெம். வேற எங்கன்னா இருக்குமா? இல்ல. அப்ப ஜஸ்ட் போட்டோஸ் வந்து லீவ்ல மட்டும் நடக்கும் கிடையாது, கிரீன் பார்ட்ஸா இருக்கக்கூடிய இளம் தண்டுகள்லயும் யங் ஸ்டெம்லயும் நடக்கும். மெச்சூர் ஸ்டெம்ல நடக்காது. சரியா? இளம் ஸ்டெம்னா ஜஸ்ட் வளரும் போது வரக்கூடிய விஷயத்திலையும் நமக்கு நடக்குது. சரிங்களா? ரைட். Can you name some other parts where you think photosynthesis may occur? அதான் இப்ப சொல்லியாச்சு. வேற எங்க நீங்க நடக்குன்னு சொல்றீங்கன்னா green parts of the young stem, அவ்வளவுதான், அங்கதான் நடக்கும். சரி, you would recollect from previous unit that the mesophyll cells in the leaves have a large number of chloroplasts. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். லீஃப் உடைய அனாட்டமி படிக்கும்போது, இலையுடைய உள்ளமைப்பியல் படிக்கும்போது என்ன பார்ப்பீங்க? இது வந்து அப்பர் எபிடர்மிஸ், கரெக்டா? மேற்புறத்தோல். அண்ட் இங்க இருக்கிறது கீழ்ப்புறத்தோல், லோயர் எபிடர்மிஸ். ஓகே, இன் பிட்வீன், அதுக்கு நடுவுல யார் இருப்பா? பாலிசேட் பேரன் கைமா. படிச்சுமா இல்லையா? அதே மாதிரி வேற யார் இருப்பா? ஸ்பாஞ்சி பேரன் கைமா இருக்குமா? இது எங்க? டைகாட் லீஃப்ல, இருவித்திலை தாவர இலைகள்ல மீசோஃபில் அப்படின்றது இதுதான். சரிங்களா? பாலிசேட் மீசோஃபில் சொல்லுவாங்க, ஸ்பாஞ்சி மீசோஃபில்னு சொல்லலாம். சரி, இதோடைய ஸ்ட்ரக்சர்ல தான் யார் இருக்காங்க? குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். சரி, அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, யூசுவலி the chloroplasts align themselves along the walls of the mesophyll cells. இந்த இடத்துல கவனிக்கணும், இதான mesophyll cell, that is இதான் வந்து உங்களுக்கு பாலிசேட் பேரன் கைமான்னு வச்சுக்கோங்க. இந்த பாலிசேட் பேரன் கைமாவில் குளோரோபிளாஸ்ட் எங்க அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னா அதோடைய சுவர் பகுதிகள் இங்க பக்கத்துல. புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? இந்த வால் பக்கத்துல தான் யார் அமைஞ்சிருக்குது? குளோரோபிளாஸ்ட் அமைஞ்சிருக்கிறது. அதான் சொல்றாங்க. சரிங்களா? such that they get the optimum quantity of the incident light. அதனால தான் இதோடைய சுவர் பகுதியிலே அமைஞ்சிருக்கிறதால தான் ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் லைட்டை ஈஸியா அதால பெற முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? when do you think the chloroplast will be aligned with their flat surfaces parallel to the walls? when would they be perpendicular to the incident light? அதாவது இந்த இடத்துல இருக்குது இல்ல, பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? இதை சொல்லுவீங்களே. சப்போஸ் அப்படி இருந்தா அங்க மாதிரி என்ன மாதிரி நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எங்க இருக்குது குளோரோபிளாஸ்ட்னா அதோட வாலோடைய பக்கத்திலே இருக்குது. சரிங்களா? ஈஸியா லைட்டை என்ன பண்றதுக்கு, அப்சார்ப் பண்றதுக்கு அங்க இருக்குது. வேற இந்த மாதிரி நடுவுல அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஹவ் ஸ்டடீட் the structure of chloroplast in chapter 8. இதை நீங்க வந்து செல் பயாலஜி படிக்கும் போது குளோரோபிளாஸ்டோடைய ஸ்ட்ரக்சரை பத்தி படிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க. within the chloroplast there is
membranous system consisting of grana, the stroma lamella and the matrix stroma. அதாவது இந்த படத்தை பாரு, இதுதான் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு உள்ள குளோரோபிளாஸ்டுக்கு உள்ள மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சவ்வு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் என்னது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் தைலகாய்டு. ஒவ்வொன்றும் ஒரு தைலகாய்டு. சரியா, ஒவ்வொன்றும் ஒரு தைலகாய்டு. இந்த தைலகாய்டெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் என்ன சொல்றோம், கிரானம்னு சொல்றோம். அதான் என்ன சொல்றோம், கிரானம்னு சொல்றோம். அந்த தைலகாய்டுக்குள்ள தான் யார் இருப்பா, தைலகாய்டுக்குள்ள யார் இருப்பா, தைலகாய்டுக்குள்ள ஜஸ்ட் நான் ஒரே ஒரு தைலகாய்டு மட்டும் போடுறேன். பாண்டோசோம் இருக்கும், பிக்மெண்ட்ஸ் இங்க தான் இருக்கும். குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குல்லப்பா, அது எதுக்குள்ள இருக்கும், தைலகாய்டுக்கு உள்ளதான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, ஒரு தைலகாய்டு, நிறைய தைலகாய்டு இந்த மாதிரி அடிக்கப்பட்டு இருந்தா அதுக்கு பேரு கிரானம். சரியா, அந்த தைலகாய்டுக்கு உள்ளதான் பச்சைய நிறமிகள் இடம்பெற்றிருக்கும். குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ் அங்கதான் இருக்கும். சரிங்களா, ரைட். அடுத்தது குளோரோபிளாஸ்ட பொறுத்த மட்டும் டபுள் லேயர் இருக்கும், ஆர் யூனிட் மெம்பரேன் சொல்லுவாங்க. அழகு சவ்வு மேல இருக்கிறது அவுட்டர் மெம்பரேன். சரியா, இது இன்னர் மெம்பரேன். சரியா, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், வெளிப்புற சவ்வு, உட்புற சவ்வு அப்படின்ற வித்தியாசம் இதெல்லாம் இருக்கும். ரைட்டா, அதுக்கு அடுத்தது சார் இந்த கிரானம், தைலகாய்டு இதெல்லாம் சொல்றீங்க, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோமா பகுதியில் அமைஞ்சிருக்கும். சார் இந்த பகுதி எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவில் தான் எது இருக்கா, இந்த தைலகாய்டு, கிரானம் எல்லாமே இருக்கு. சரிங்களா, ரைட். அடுத்தது இந்த கிரானத்தையும் இங்க இருக்கக்கூடிய கிரானத்தையும் நடுவுல லேமல்லா அப்படின்ற பகுதி இணைக்கும். சரியா, இந்த லேமல்லான்றது ஸ்ட்ரோமா பகுதியில இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரோம லேமல்லா அல்லது ஸ்ட்ரோமல் லேமல்லா. புரியுதா, ஸ்ட்ரோமல் லேமல்லான்னா அதான் அர்த்தம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரி, அப்ப இந்த லேமல்லா ஸ்ட்ரோமா ரீஜன்ல இருக்கிறதால அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஸ்ட்ரோமா லேமல்லா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, இது என்னதுன்னா ஸ்டார்ச் கிரானியூல், ஸ்டார்ச் துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளவே என்ன இருக்குது, ஸ்டார்ச் துகள். இட் மீன்ஸ் ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கிறது, மேபி ஸ்டார்ச் கிரானியூலாவும் இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு, ரைபோசோம் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இங்க இருக்கும், 70s. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் 70s டைப் ஆஃப் ரைபோசோம் தான் இருக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம். ரைட்டா, வேற என்ன விட்டுருக்கோம், பிளஸ் லிபிட் டிராப்லெட்ஸும் இருக்குது. அண்ட் வேற என்ன போட்டிருக்கோம்னா அங்க மேபி சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏவும் இருக்கும். சரியா, வட்ட வடிவ டிஎன்ஏவும் இந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். ரைட். நம்ம இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒளிச்சேர்க்கையில ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்னு லைட் ரியாக்ஷன், இன்னொன்னு டார்க் ரியாக்ஷன். ஒளிவினை, இன்னொன்னு இருள் வினை அப்படின்னு சொல்லுவோம். லைட் ரியாக்ஷன் என்னன்னா, லைட் ரியாக்ஷனுக்கு கம்பல்சரி லைட் வேணும். ஒளி இருந்தா மட்டும்தான் ஒளி வினை நடக்கும். சார் அப்ப ஒளி வினையில என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் பார்த்தேன்ல, ஒட்டு மொத்தமா போட்டோஸ் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஒளி வினையில என்ன நடக்கும் அப்படின்னா ஏடிபி NADPH2. சரியா, ஏடிபி NADPH2 தயாரிக்கப்படுவது எங்கன்னா லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும் தெரியுமா, தைலகாயில நடக்கும் அல்லது கிரானால நடக்கும். புரியும் நினைக்கிறேன். லைட் ரியாக்ஷன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலுடைய முன்னிலையில தாவரங்கள் ஏடிபியும் NADPH2 தயாரிக்கும். அது எங்க நடக்குது, இது புரிஞ்சிச்சா, தைலகாயில நடக்குது அல்லது கிரானால நடக்குது. ஓகேவா, ரைட். டார்க் ரியாக்ஷன்னா என்னன்னா அதுக்கு லைட் தேவையில்ல. லைட் ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைச்சது, ஏடிபி NADPH2. அப்ப லைட் ரியாக்ஷன்ல கிடைச்ச ஏடிபி NADPH2 தட் இஸ் எனர்ஜியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாறுது இல்லையா, அதான் என்னது, டார்க் ரியாக்ஷன். புரியுதா, இருள் வினை அப்படின்றது ஒளி வினையில் கிடைத்த ஏடிபி NADPH2 ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக மாற்றப்படக்கூடியது இருள் வினைன்னு சொல்றோம். அது எங்க நடக்கும், சோமாவுல நடக்கும். புரியுதா உங்களுக்கு. அப்ப இந்த பார்ட்ஸ் படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், லைட் ரியாக்ஷன்னா இங்கதான் நடக்குது, கிரானாக்குள்ளதான். டார்க் ரியாக்ஷன்னா ஸ்ட்ரோமாவுல நடக்குது. இதனாலதான் நம்ம ஸ்ட்ரோமா எது, கிரானம் எது அப்படின்றது தெரிஞ்சாதான் அங்க படிக்கும் போது நமக்கு புரியும். புரியுதா, இதுதான் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். Right. Within the chloroplast there is a membrane system consisting of a granum. இதான் கிரானம்.
அண்ட் ஸ்ட்ரோமா லேமெல்லா, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமெல்லா. அண்ட் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் தான் இது, மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்ட்ரோமா அப்படின்னு 3 பகுதி இங்க கொடுத்துருக்காங்க. there is a clear division of labor within the chloroplast. உள்ள clear cut இதுன்னு தனித்தனியா இருக்கா? கிரானம் தனியா இருக்குது, புரியுதா? அதே மாதிரி ஸ்ட்ரோமா இருக்கு, அந்த தைலகாய்டு தனித்தனியா இருக்குது, அதான் ஒன்னோட ஒன்னா இணைஞ்சு இருக்குது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரானியூல் இருக்கு. இந்த மாதிரி உள்ள ஒரு குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சருக்குள்ள கிளியரா ஒன்னு தனித்தனியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது அதுக்கான அர்த்தம். ஓகேவா? The membrane system is responsible for trapping the light energy. Membrane system means முன்னாடி என்ன சொன்னாங்க, membrane systemத்தோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் கிரானம்னு சொல்றோம் இல்லையா? அந்த membrane system தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், எதுக்கு காரணமா அமையுதுன்னா trapping light energy. ஒளி ஆற்றலை, சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய லைட் ஆற்றலை அப்சார்ப் பண்றது யாரு, எங்க? அந்த மெம்பரேனஸ் சிஸ்டமான தைலகாய்டு அல்லது கிரானம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? the membrane system is responsible for trapping the light energy and also for the synthesis of ATP and NADPH. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த தைலகாய்டு அல்லது கிரானம் தான் சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி எதை தயாரிக்குது? ATPயும் NADPHயும் தயாரிக்குது. புரியுதா? பாத்துக்கோ. இன் ஸ்ட்ரோமா இப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, தைலகாய்டை முடிச்சுட்டாங்க அல்லது கிரானத்தை பத்தி சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்தது எங்க வராங்க? ஸ்ட்ரோமாக்கு வராங்க. இன் ஸ்ட்ரோமா என்சைமேட்டிக் ரியாக்ஷன் சிந்தசிஸ் சுகர். இது வந்து ஸ்ட்ரோமால நடக்கக்கூடிய அந்த டார்க் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையாப்பா, அது வந்து நொதி சார்ந்த ஒரு வினை. இது வந்து என்னது? நொதி சார்ந்த ஒரு என்சைமேட்டிக். அதுதான் என்ன பண்ணுது? சர்க்கரையை உற்பத்தி செய்யுது. which in turn forms starch. அந்த சுகர் that is glucose என்னவா மாற்றப்படுகிறது? ஸ்டார்ச்சா மாற்றப்படுகிறது. எங்க? ஸ்ட்ரோமா பகுதியில ATP NADPH2 லைட் ரியாக்ஷன்ல கிடைச்சது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா ஸ்டார்ச்சா மாற்றும். ஓகேவா? the former set of reaction since they are directly light driven are called light reaction. அதாவது என்னது? former set of reaction முன்னாடி சொன்னது என்ன சொன்னோம்? லைட் எனர்ஜியில ATP NADPH தயாரிக்குது எங்க? லைட் ரியாக்ஷன் சொல்றோம் தைலகாய்டு அல்லது கிரானாவில். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? லைட் ரியாக்ஷன், ஒளிவினை அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? தட் இஸ் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். இது ஆன்லைன் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருக்கானா சம்திங் கொஸ்டின் வரும்ன்றதுதான். லைட் ரியாக்ஷன் நீங்க என்னன்னு சொல்லலாம்? போட்டோ கெமிக்கல். அப்ப என்ன அர்த்தம்? போட்டோனா லைட், கெமிக்கல்னா கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் தான். அப்ப லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, தட் இஸ் லைட் ரியாக்ஷன். புரியுதா? ஒளி வேதி வினை அப்படின்னு கூட சொல்லலாம். the latter means அந்த ATP NADPH பயன்படுத்தி சுகர் சர்க்கரை தயாரிக்கப்படுது இல்லையா, அதுதான் என்னது? லேட்டர்னு நீங்க சொல்றாங்க. are not directly light driven but are dependent on the products of light reaction. அப்ப இருள் வினை நேரடியா ஒளியை சார்ந்து நடக்காது. புரியுதா? நேரடியா ஒளியை சார்ந்து நடக்காது. ஆனா அந்த லைட் ரியாக்ஷன் கிடைச்ச ப்ராடக்ட் இருக்குல்ல ATP NADPH2, அதை சார்ந்து வாழும், அதை சார்ந்து இயங்கும் அப்படின்றது அர்த்தம். Right, that is ATP NADPH. Hence to determine the latter they are called by convenience, that is நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக அதை நம்ம என்ன சொல்றாங்க? டார்க் ரியாக்ஷன் சொல்றாங்க. சரிங்களா? தட் இஸ் டார்க் ரியாக்ஷன் இன்னொரு பேரு கார்பன் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன் இன்னொரு பேரு, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் கார்போஹைட்ரேட்டா மாத்த போகுது, அதனால அதுக்கு பேரு கார்பன் ரியாக்ஷன். அப்ப லைட் ரியாக்ஷன் இன்னொரு பேரு போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் இன்னொரு பேரு கார்பன் வினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? however this should not be constructed to mean that they occur in darkness or that they are not light dependent. நீங்க நினைச்ச கூடாது சார் டார்க் ரியாக்ஷன்ன்றது நைட்ல மட்டும் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது நடக்கக்கூடாது. சரியா? லைட்டு தேவையில்லை அப்படின்ற மட்டும் தான் நீங்க நினைக்கணுமே தவிர டார்க் ரியாக்ஷனா நைட்ல நடக்கும், லைட் ரியாக்ஷனா பகலும் நடக்கும்ன்றது தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே? that they occur in darkness or that they are not light dependent. அதாவது இருள் வினை அப்படின்னா ஒளியை சார்ந்தது அல்லன்னா நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏன்னா ஒளி வினையில கிடைச்ச ATP NADPH இருந்தா தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க? ரைட். நெக்ஸ்ட் வந்து how many types of pigments are involved in photosynthesis. அதாவது இப்போ நீங்க தைலகாய்டு பார்த்துட்டீங்க, தைலகாய்டுக்குள்ளதான் இந்த எது இருக்குது? பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பிக்மெண்ட்ஸ்ல குளோரோஃபில் A, B,
சி டி இப்படி சொல்ல போலாம். குளோரோஃபில் ஏ பி மெயினா ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் சாந்தோஃபில் கரோட்டினாய்டு. குளோரோஃபில் ஏன்றது மெயின் பிக்மெண்ட், சரியா, மெயின் பிக்மெண்ட். அண்ட் குளோரோஃபில் பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஆக்சசரி பிக்மெண்ட். இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னா தைலகாய்டுக்குள்ள தான் இருக்குது. எத்தனை பிக்மெண்ட் நமக்கு இன்வால்வ் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். குளோரோஃபில் ஏ பி கரோட்டினாய்டு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. கரோட்டினாய்டுல தான் கரோட்டினும் வரும், சாந்தோஃபில்லும் வரும், சரிங்களா. இந்த 3 பிக்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகுது. இதை நம்ம அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம், சரியா. ஜஸ்ட் எங்க நடக்குது அப்படின்றத ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிப்போம்.